ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான அந்த நாளில கூட கர்த்தாவே, உலகம் பூராவும் சந்தோஷத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வெளிப்படுகிற காரியத்தை நீர் அறிவு ஆண்டவரை நம்ம சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அடியேன் ஆண்டவரே வாங்கி திறந்தரவம் ஆண்டவரை சோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாம் சோத்திரம். இந்த நாளில அநேக ஜனங்கள் வந்து என்ன இந்த நாளில கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் என்றாலே மிகுந்த மகிழ்ச்சி. எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண விளக்குகள், தோரணங்கள், வீடு அலங்கரிக்கிறது, புது புது ஆடைகள், புது புது புத்தாடைகளை போட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தின் நாளில் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் வந்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அவர்களை நோக்கி. 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையில் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு பயப்படாதீர்கள் சொன்னாரு? மேய்ப்பர்களுக்கு பயப்படாதிருங்கள். இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி, நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை மேய்ப்பர்களுக்கு காண்பித்திருக்கிறார், மேய்ப்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஏன் மேய்ப்பர்களை அறிமுகப்படுத்துகிறார்? மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் தெரிவிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, என் உள்ளத்தில் தோன்றது ஒன்று, மேய்ப்பர்கள் அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் கண்ணுங்கருத்துமாய் மேய்க்கிறார்கள், கண்ணுங்கருத்துமாய் மடக்கிக் கொள்கிறார்கள். இரவிலே இருக்கிற பல மிருகங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாத்து மேய்ப்பர்கள் பாதுகாத்து இருக்கிறது போல நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்ற, அவரு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் சொல்ற, அந்த இடத்துல அவரு இந்த உலகத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் யோசிக்கிறேன். எப்படி சிந்தையோ நமக்கு தெரியாது. அது போல 11வது வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்கிற காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6:10. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். 8வது வசனம் வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். ராஜா சொல்லி அனுப்புகிறார் அவங்களுக்கு, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார்கள். 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள். தேவதூதர்களுக்கு அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிறது ஒளியை போல இருந்தது. அவர்கள் பயந்து, அவர்கள் சூழ இருந்த போது அவர்கள் பயந்தார்கள் நட்சத்திரத்தை கண்டு. எந்த நட்சத்திரம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 哎呀。
16வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் பகலை ஆள சூரியனை பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவன் பகலை ஆள சூரியனும் சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 2 விதமா பேசி இருக்கிறார் பாரு ஆண்டவர் அந்த இடத்துல. என்ன சிறிய சுடரும் அதன் பிறகு மகத்தான நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அந்த நட்சத்திரம் தான் தேவ தூதர்கள் மத்தியில் வந்து மூலமா மேய்ப்பர்களுக்கு காண்பித்தார். மேய்ப்பர்களுக்கு காண்பித்து அந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் எங்க பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நட்சத்திரத்தை பார்த்தே அவர்கள் கடந்து சென்றார்கள் நாம் அறிகிறோம். ஆமா, அதனால தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். நாமும் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியில அவருக்காக நாம் ஜீவிக்கும்படி நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற குடியிருப்பு மதிப்பு உண்டாகும்படி பெத்லேகமுக்கு போனார்கள். அந்த காலத்தில் 1438 வருஷம் ஆகிப்போச்சு இந்த பைபிளை எழுதிய. அது முன்னாலேயே இந்த குடியிருப்பு மதியம் உண்டாகிட்டாங்க. இந்த நாளில் வந்து அரசாங்கம் வந்து குடியுரிமை பெற்றவங்க யார் அப்படின்னு முர்மு குடியுரிமை பற்றி இருக்கிறாங்க அப்பவே எழுதியிருக்கிறது. அது மாதிரி நாம் எல்லாம் அறிந்து கொள்வது இந்த வேதத்தின் ரகசியத்தை உலகத்தார் கூட அறிந்து கொண்டு இதிலே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பயன்படுத்துறது வந்து மட்டமாக தட்டி நாசம் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து வெகுமதி பெறதுக்கு வந்து பழகிய வெகுமதிகளை வாங்கிறதுக்கும் புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி எங்கே பார்த்தாலும் கோயில்களை இடிக்கணும், பாதிரிகளை கொளுத்தணும், இப்படி இருக்குது. நாம் அதுக்கெல்லாம் நமக்கு பயந்து நடக்கூடாது. தேவன் ஒருவரே நம்மை காக்கிற தேவன். அலசாக போகிறோம். சாட்சியம் முடிக்கிற தேவன் நாம் மையப்படுவதாக.